லோன், பிசினஸ் லோன், எஜுகேஷன் லோன், இப்படி நீங்க எந்த லோன் வாங்கியிருந்தாலுமே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். உங்க பேங்க்ல இருந்து திடீர்னு கால் பண்ணி உங்க லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆனது அதிகமாயிடுச்சு, இதுக்கப்புறமா நீங்க உங்களோட இஎம்ஐயை அதிகப்படுத்தி கட்டணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆர்பிஐ லோனுக்கான புதிய ஃப்ரேம்வொர்க் டிராஃப்ட்டை வெளியேற்றிருக்காங்க. இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, எப்பத்திலிருந்து இது நடைமுறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? புதுசா லோன் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகுமா, இல்ல ஏற்கனவே லோன் எடுத்து லோன் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகுமா? நீங்கள் லோன் வச்சுருக்கீங்க, மாதம் அதுக்கான இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஆர்பிஐயால் கொண்டு வரப்பட்ட இந்த டிராஃப்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் குறிப்பாக மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ் பலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. ஆர்பிஐ ஆனது இந்த லோன் விதிமுறைகளில் ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஒரு டிராஃப்டை வந்து வெளியேற்றிருக்காங்க. டிராஃப்ட் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம், இதை வந்து இப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டிராஃப்டை தான் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியேற்றிருக்காங்க. அப்போது இது நிஜமாலே நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்த டிராஃப்ட் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், பப்ளிக்ஸ் இவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுப்பாங்க. இது நடைமுறைக்கு வந்தால் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும், இது நிஜமாலே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்ற அந்த ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக தான் இந்த டிராஃப்டை வெளியிடுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை இது நல்லா இருக்கு, இது கொண்டு வந்தால் மக்களுக்கு நிஜமாலே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அது வரைக்குமே இது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, ஒரு டிராஃப்டா, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஐடியாவா மட்டும்தான் இருக்குமே. ஒருவேளை இது நடைமுறைக்கு வருது அப்படின்னும் போது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வரைக்கும் ஆனால் இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இன்னுமே அது ஒரு டிராஃப்டாக தான் இருக்கு. ஸோ இப்படி ஆர்பிஐ லோனுக்கு ஒரு டிராஃப்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஃபீட்பேக்கை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டிராஃப்டை வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிராஃப்டில் என்னெல்லாம் ஆர்பிஐ குறிப்பிட்டிருக்காங்க, என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு காமனான ஒரு விஷயம் இதில் இருக்குது. எப்போதுமே லோன் எதோடைய அடிப்படையில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 2 விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த லோனில். ஒன்று ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னொன்று ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது பொதுவாக எப்போதுமே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது உங்களுக்கு மாறவே மாறாது. ஸ்டார்டிங்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது உங்களுக்கு கொடுக்குதோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் நீங்கள் தொடர்ந்து அந்த இது கட்டி முடிக்கிற வரைக்குமே நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது உங்களுக்கு மாறுபடும். எதன் அடிப்படையில் மாறுபடும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பெஞ்ச் மார்க் ரேட்ஸ், இதோட அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் ரேட் வந்து உங்களுக்கு மாறுபடும். ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த லோன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெய்லி ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடில் வந்து கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு லோன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களுடைய அசலை வந்து கட்டிக்கிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 லட்சத்தில் ஒரு 50,000 வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அசல் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னும் போது மீதி இருக்கக்கூடியது உங்களுக்கு 4.5 லட்சம் தான். அப்போ வட்டி கால்குலேட் பண்ணும்போது, அடுத்த வட்டி உங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது எந்த மெத்தட்ல அவங்க வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்கு, அந்த 4.5 லட்சம் இருக்கு இல்லையா, அந்த 4.5 லட்சத்துக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டு தான் இவங்க வந்து கால்குலேட் பண்ணணும். இதுதான் இந்த டெய்லி ரெடியூசிங் பேலன்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் பர்டன் ஆனது உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அந்த டிராஃப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ரேட் வந்து பர்சனல் லோன், அப்புறம் வந்து இந்த எம்எஸ்எம்இ லோன் விஷயத்துல கமர்ஷியல் பேங்க் வெளிப்படையான அந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்கை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுமே இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட், அப்படி இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் ட்ரெஷரி பில் ஈல்டாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் பெஞ்ச்மார்க் அடிப்படையில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றதுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க் எந்த பெஞ்ச்மார்க் அடிப்படையில் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத வெளிப்படையாக வந்து மக்களுக்கு
மக்களுக்கு தெரிய வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னும் போது இவங்க நாங்கள் எந்த பெஞ்ச் மார்க் வேணாலும் நாங்கள் வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஸோ இந்த வெளிப்படைத்தன்மையானது இருக்குது அப்படின்னும் போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. எதன் அடிப்படையில் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிடணும் அப்படின்றது தான் இதில் அடுத்ததாக இவங்க குறிப்பிட்டிருக்கிறது. இதில் அடுத்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போதுமே இந்த ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ப்ளஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு உங்களுடைய எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ஆனது 6.5, உங்களுடைய பேங்க் ஸ்ப்ரெட் வந்து ஒரு 2% அப்படின்னா, ஸோ டோட்டலாக வரக்கூடிய இந்த 8.5 தான் உங்களுடைய ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்ப்ரெட் எதன் அடிப்படையில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில காம்பனன்ட்ஸ் இருக்கும். இதோடைய அடிப்படையில் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஸ்ப்ரெட் சார்ஜஸை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்கோடைய ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து உங்களுடைய கிரெடிட் ரிஸ்க். ஒருவேளை உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஆனது நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல கம்மி பர்சன்டேஜ் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கிரெடிட் ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னும் போது இங்கே உங்களுக்கு அதிகப்படியான பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும். அடுத்து உங்களுடைய டேர்ம் பிரீமியம், அப்புறம் உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பிரீமியம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்க உங்களுக்கு ஸ்ப்ரெட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரெட்டை நினைச்ச மாதிரி பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனுக்கு பர்சன் வந்து மாத்துறாங்க. இப்போ இந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஸ்ப்ரெட் சார்ஜஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது அடிப்படையில் மட்டுமே நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இங்க உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ண முடியாது. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு கம்மியான பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டும், ஒருவேளை அதிகமா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு அதிகப்படியான பெர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்ப்ரெட்ல வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதை தாண்டி ஒரு சில எலிமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ இதுல மற்ற காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மற்ற காம்போனன்ட்ஸை பேங்க் நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச மாதிரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி கொடுக்கறதுக்கு வேணா இந்த காம்போனன்ட்ஸை நீங்கள் குறைக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கே தவிர அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக நீங்கள் இந்த காம்போனன்ட்ஸை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த கைட்லைன்ஸில் அவங்க அடுத்ததாக குறிப்பிட்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை லோனுக்கு கட்டுறோம் அப்படின்னும் போது அரசாங்கம் ஏதாவது ஒரு அப்டேட் கொண்டு வராங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கவனமாக கவனிக்கிறோம்ல. என்னைக்காவது நம்மளுடைய குடும்பத்தை இந்த அளவுக்கு கவனிச்சிருக்கோமா? நம்ம இப்போ இருக்கிறோம், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறோம், நம்ம இல்லாத நேரங்களில் நம்மளுடைய குடும்பமானது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நபருமே அவங்களுடைய லைஃப்பில் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆனது எடுத்து வச்சிருக்கணும். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இந்த பாலிசி பஜாரோடைய டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும். இதுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வெறும் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா கட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கோடி ரூபா வரைக்கும் கவரேஜை கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 51 இன்சூரன்ஸ் பார்ட்னர் இருக்கிறனால உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்க முடியும். கூடுதலாக இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாலிசி பஜாரில் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு. ஸோ இதுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாக்குள்ளே இருக்கு. ஸோ நீங்கள் இதை எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் இருக்கு, 25% இருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு, 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட்டோட உங்களுக்கு டெடிகேட்டட் ஹெல்த் மேனேஜரும் இருக்காங்க. ஸோ இந்த பாலிசி பஜாரோட டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தாராளமாக எடுங்க. இதில் அடுத்து இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸாக இருக்கீங்க, அதே மாதிரி வந்து ஒரு சின்னோண்டு ஒரு தொகையை வந்து லோனாக வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை தாண்டி நீங்கள் வட்டியோ இல்லை மற்ற சார்ஜஸ் இதை வந்து நீங்கள் வசூலிக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுடைய பிரின்சிபல் வந்து ஒரு 50,000 தான் இருக்குது அப்படின்னும் போது இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் மற்ற சார்ஜஸ்லாம் கால்குலேட் பண்ணும்போது அந்த 50,000 தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜஸை தான் நீங்கள் வந்து உங்களுடைய லிமிட்ஸ்குள்ளே நீங்கள் செட் பண்ணணும்.
பண்ணணும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே லோன் வச்சிருக்கேன், எனக்கு இந்த புதிய ரூல்ஸ் வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பொருந்தும். பட் ஆர்பிஐயோட ப்ரப்போசல் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிஸ்டிங் லோனை வந்து புதிய ஃப்ரேம் ஒர்க்குக்கு மைக்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பீரியட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஏப்ரல் 1, 2029க்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுமே இந்த ப்ரொபோசலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரேஷனுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய கன்சர்ன் ஆனது உங்களுக்கு தேவை. ஸோ அது இருந்தால் மட்டுமே இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பண்ண முடியும். கூடுதலாக இந்த மைக்ரேஷனுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்கக்கூடாது அப்படின்றதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இந்த லோனை ஒரு பேங்க்லேருந்து வேற ஒரு பேங்க்குக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மாற்ற முடியும். ஸோ இப்போ ஒரு பேங்க் ஏலேருந்து நீங்கள் பேங்க் பிக்கு வந்து மாற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்க் பியில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து மாற்ற முடியும் அப்படின்றதுமே இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ மொத்தத்தில் இந்த ஆர்பிஐ கொண்டு வந்து இந்த ஃபைனல் டிராஃப்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது, இது யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் மெயினாக ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆனது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கனால ஸோ தட் நமக்கு தெளிவாக தெரியும் என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் இருக்குது, அதில் எதெல்லாம் வந்து கலந்துருக்கு, அதனால நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அப்படின்றத நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கூடுதலாக சப்போஸ் இந்த டிராஃப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு இஎம்ஐயில் ஏதாவது மாற்றம் வருது அப்படின்னும் போதே அது உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் ப்ரிப்பராக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் இதை வந்து மாற்றணும், வேற ஒரு பேங்க்குக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னும் போது கூட நீங்கள் அதை வந்து மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி ஆர்பிஐயோடைய இந்த லோன் ரிகார்டிங்காக வந்து இந்த ஃபைனல் டிராஃப்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது லோன் எடுத்துருக்காங்க, லோன் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஃபைனல் டிராஃப்ட் பற்றின இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு இந்த டிராஃப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா அப்படின்றதையுமே நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.